வாழ்வோம், போரில் வெற்றி கொண்டு வருவோம். வேலை நாட்டி வைத்தே அதனை வீழ்ந்து போற்றி செல்வோம். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். வீட்டுக்கு ஒருவர் விரைந்தே வருக, நாட்டை காக்க நலமுடன் வருக. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். போர் வருதான் பொம்பளே, புறப்பட சொல்றாங்களே. கை நடுங்குது, காலு நடுங்குது, மெய் நடுங்குது, வடவடங்குது. ஊரா என்ன தேடி வந்தா, என் புருஷன் ஊர்ல இல்லே என்றே சொல்லு. என்ன சொன்னேன்? கோழைக்கு வாக்கப்பட்டு கோடி காலம் வாழ்வதிலும் வீரனுக்கு மாலையிட்டு அவருடன் வீர சொர்க்கம் போயிடலாம். ஓஹோ, நானா யாருன்னு நினைச்சே ஆம்பளை சிங்கம் போருக்கு புறப்பட்டுட்டேன். இப்ப சோறும் திங்க மாட்டேன். சரிகாலத்தை கொண்டாடி என காலத்தை கொண்டாடி. போருக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்தா ஆலத்தை எடுப்பேனா? ஊருக்கு கேவலமாக திரும்பி நான் ஒன்ன பார்க்க மாட்டேன், வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். வீட்டுக்குருவர் விரைந்தே வருக, நாட்டை காக்க நலமுடன் வருக. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். மஞ்சன நீராடு மகனே, அஞ்சன மையிடுவேன். மஞ்சள் உடை புனைவாய், வெற்றி மாலை இதை சூடு. நெத்தி திலகம் வைத்தேன் மகனே, முத்தம் ஒன்று தாடா. உன்னையும் என்னையும் என்ற பொன்னாட்டில் அந்நியன் படைகள் புகுந்ததடா. அன்னை நாடு என்னிலும் மேலா, என்னரும் சிங்கமே எழுந்திரடா. வெற்றிவேல் தந்த தாயே, வீரத்தின் மீது ஆணை, உற்ற தாய் நாட்டுக்காக உயிரினை ஈந்து காப்பேன். போர் முறை தவறேன், புறமுதுகிட்டோடேன், கூர்வடி வேளால் கொல்லுவேன் பகைவனை. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல். வழி மேல் விழி வைத்து மைந்தன் வருவான் என பார்த்து பொழுதும் இருளாச்சே. என் மகனை போர்க்களத்தில் எவரும் கண்டதுண்டோ? என்ன வயது அம்மா? 10 வயது பாலகனையா, பால் மணமாறா பருவம். அவன் பாயும் சிங்கம் போல உருவம். பச்சை பிள்ளைதானே போரில் பயந்து ஓடும்போது முதுகில் பட்ட காயத்தோடு எங்கோ பதறி வீழ்ந்திருப்பான். என்ன உரைத்தாய் மதிகேடா, என் மகன் புறமுதுகிட்டானா? அன்னை எனக்கே என் மைந்தல் அவமானம் இழைத்திட்டானா? கோழையை ஈன்றவள் நான் என்றால் கொடுப்பாய் உந்தன் கைவாளை. களத்தில் செல்வேன், காண்பேன் அவனை, காயும் முதுகில் இருந்த கால். பாலை ஊட்டிய கொங்கை இரண்டும் வாழா கொய்து எரிந்திடுவேன். மகனே 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 மகனே, என்ன பாக்கியம் செய்தாய் தாயே, இளஞ்சிங்கத்தை ஈன்றவள் நீயா? உன் மகன் வீரம் உரைப்பதற்கில்லை, வேலை எடுத்து விளையாடியதை ஞானமெல்லாம் புகழ்ந்திடும் அம்மா. ஆனால் என்ன சேரன் யானை சீறி வந்தது, உன் வீரமகன் மேல் வேலோங்கியது. ஒரு கை யானையை இருகை மனிதன் ஓங்கிக் கொள்வது இழுக்கென எண்ணினான். அந்தோ யானை வேலை எய்தது, அதனை கொன்று அம்மா என்றே அவனும் வீழ்ந்தான். பாராய் மகனை, பாராய் மகனை, வீரப்பால் ஊட்டியவளே, பார் உன் மகனை. மகனே, என் மகனே, என் செல்வமே, என் கண்
மார்பில் காயம், மார்பில் காயம். என் மகன் புறமுதுகு தோடவில்லை, என் மகன் புறமுதுகு தோடவில்லை. என் கண்ணே, வீரமரவை காத்து என் கண்ணே, தாயின் மானத்தை காத்த என் மாணிக்கனே, என் கண்ணே, என் தங்கமே. கையில் பிடித்த வேல் விழவில்லை, கண்ண போட்டு கரைந்திடவில்லை. கண்ணில் தீட்டிய அஞ்சனத்தோடு காலன் உன்னை கவர்ந்தானோ? உன் போல் வீர பிள்ளைகள் எனக்கு இன்னும் 4 இல்லையே மகனே. அன்னை நாடே மன்னித்திடுக, என் காணிக்கை ஏற்றுக் கொள்வாய். என் மகள் வந்து என்னை அழைக்கின்றான். அன்பர்களே, இப்போது நீங்கள் கண்டது வெறும் நாடகம் அல்ல, நம் பழந்தமிழ்நாட்டின் வீர வரலாறு. இப்படிப்பட்ட வீர தாய்மார்களை பெற்ற நாடு இது. ஆனால் இன்றைய நிலை என்ன? வலிமை இழந்து கோழைகளாய், அடிமைகளாய், மாத்தானிடம் மயங்கி கிடக்கும் மக்களே, நாட்டை காக்க முன்வருவீர்களா? வீட்டுக்கொருவர் நிறைந்தே வருக, நாட்டை காக்க நலமுடன் வருக. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல்.